ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது கிறிஸ்மஸ் டேயில் கண்டிப்பாக இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க. எல்லார் சொன்னாலும் நம்புற மாதிரி இல்லையேப்பா அப்படின்னு சொன்னால் போப் அவர்களே சொல்லியிருந்தாரு யுத்தத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி. பட் கிறிஸ்மஸ் தினத்தில் தான் இரண்டு பேருமே மாற்றி உக்கிரமாக தாக்கி கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும், மூன்றாவது தினத்தில் 2 கார் குண்டுவெடிப்பு அப்படிங்கிறது மாஸ்கோக்குள்ளே நடந்திருக்கு என்கிற அந்த தகவலும் கண்டிப்பாக ரஷ்யாவுக்கும், அதே நேரத்தில் 20 புள்ளிகள் அடங்கிய ஒரு பீஸ் டீலை உக்ரைனும் அமெரிக்காவும் செஞ்சிட்ருக்க, 28 புள்ளிகள் அடங்கிய ஒரு பீஸ் டீலை ரஷ்யாவும் அமெரிக்காவும் செஞ்சிட்ருக்க, இங்கே எந்த பீஸ் டீல் நடைமுறைக்கு வரப்போகிறது அப்படிங்கிற பெரிய கேள்வியுடன் பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யா உக்ரைன் என்ன நடந்துட்டுருக்கு, குறிப்பாக ஒரு 7 மணி நேரத்தில் 100க்கும் அதிகமான ட்ரோனை வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்களே உக்ரைன். பெல்கிரோட் பகுதியில் என்ன மாதிரியான தாக்குதலை உக்ரைன் நடத்தியிருக்காங்க, பெலரஸில் ஆர்சனிக் ஏன் இப்போது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் மாற்றம் நடந்தாலும் சரி, அரசு மாறினாலுமே சரி, சில செக்டார் மேலே எப்போதுமே நம்பிக்கை இருக்கும். அப்படிப்பட்ட செக்டார் ஆர்மி அப்படின்னு கூட சொல்லலாம். இதே மாதிரி சில பிராண்ட்ஸ் அப்படிங்கிறது மக்கள் மனசுலேருந்து எடுக்கவே முடியாது, அச்சு அசலாக ஆணித்தனமாக இருக்கும். உதாரணத்துக்கு டாடா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த டாட்டா வளரும்போது நாமும் அது கூடவே சேர்ந்து வளர முடியுமான்னு கேட்டால் எஸ் முடியும். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இப்போ டாட்டா அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய புதிய மல்டி கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்எஃப்ஓ அப்படிங்கிறது வழியாக தான். இந்த என்எஃப்ஓ பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேபிட்டல் கேரண்டி பிளான். 100% நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் ₹1 கூட லாஸ் ஆகாது மெச்சூரிட்டி டைமில். ஆனால் அதே நேரத்தில் மார்க்கெட் நல்லபடியாக பெர்ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கான லாபமும் நமக்கு கிடைச்சிருக்கும். எனவே ₹10 எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் டிசம்பர் 31ஆம் தேதி வர மட்டும்தான், இன்னும் 4 தினங்கள் மட்டும்தான் இருக்குது. அதுக்கான மேலும் விவரங்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மணி எப்படி அலோகேட் பண்ணது தெரியுமா? மார்க்கெட் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கும்போது மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை மார்க்கெட் சரியாக போகலை அப்படின்னா லார்ஜ் கேப் அப்படின்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபண்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் நமக்கான ரிஸ்க்கும் குறையுது, லாபம் அப்படிங்கிறது மார்க்கெட்டை தந்தாப்பில் அதிகமாகும். இது மட்டும் இல்லாமல் மாத பிரீமியத்தில் 120 மடங்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் கிடைக்குது. வருஷம் ₹2.5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு டாக்ஸ் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. என்ஆர்ஐ மாதம் 18,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 2 கோடி வரை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டாடா ஏஐ லைஃப் 2022 எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அப்படிங்கிறத அறிமுகம் செஞ்சிருந்தாங்க. சோஃபார் அதனுடைய சிஏஜிஆர் எடுத்து பார்த்தோம்னா 26.2% இருக்குது. இவங்களுடைய 2015 அறிமுகம் செய்யப்பட்ட மல்டி கேப் ஃபண்ட் கடந்த 5 வருடங்களில் 29%, கடந்த 7 வருடங்களில் 23.3% சிஏஜிஆர் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதை பற்றிலாம் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் கால்பேக் ஆப்ஷன் இருக்குது. இல்லை ஏஜென்ட் உங்கள் வீட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பெலரஸ் ரஷ்யாவினுடைய நண்பன் யார் அப்படின்னு கேட்டால் ஹங்கேரியை சொல்லலாம், வடகொரியாவை சொல்லலாம், பெலரஸை சொல்லலாம். ஸோ இந்த 3 நண்பர்களுக்கு பற்றியான செய்தியும் இந்த தொகுப்பில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக ஃபஸ்ட்லேருந்து வரலாம் பெலரஸ். பெலரஸை பொறுத்த வரைக்கும் என்ன மீறி நீ ரஷ்யாவை தொடுப்பா அப்படின்னு சொல்கிறது தான் பெலரஸ் லுகஷெங்கோ அவர்கள். அப்படிப்பட்ட பெலரஸில் இப்போ ரஷ்யா என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய அதிநவீன ஆயுதமான ஆர்சனிக்கை கொண்டு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 5-7 ஆர்சனிக் மிசைல் அப்படிங்கிறது இந்த பெலரஸ் பகுதியில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், பெலரஸில் ஏன் ஆர்சனிக் மிசைலை வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உயர்ந்தது. அந்த கேள்விக்கு இன்னைக்கு பெலரஸினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ஆர்சனிக் வாஸ் ரெஸ்பான்ஸ் டு வெஸ்ட் அக்ரெசிவ் மூவ்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வெஸ்டினுடைய மேற்குலகத்தினுடைய அக்ரெசிவ் மூவுக்கு எதிராக ஆர்சனிக் மிசைல் டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை. அதன் காரணமாக தான் நாங்கள் ஆர்சனிக் எங்கே வச்சுருக்கோம், பெலரஸுக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பெலரஸினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்கிறார். ஸோ பெலரஸ் இப்போ செக்யூர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறத பெலரஸ் மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்யா கூட என்ன வேணாலும் செய்யலாம், ரஷ்யா நம்ம கூட இருந்தாங்கன்னா ரஷ்யாவினுடைய மிசைல்ஸ் நம்மை பாதுகாப்பதற்காக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ பெலரஸுக்கு வந்திருக்கலாம். பெலரஸினுடைய மேட்டர் இப்படி இருக்கும்போது பெல்கரோட் பகுதி, அது என்ன பெல்கரோட் பகுதி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா, ரஷ்யா உக்ரைன் பார்டர் ஏரியாவில் ரஷ்யாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் பெல்கரோட் பகுதி. இந்த பெல்கரோட் பகுதியில் தான் ஈஸியாக உக்ரைன் அவங்களுடைய தாக்குதலை நடத்திட்டு இருந்தாங்க. காரணம், இது ஒரு பார்டர் ஏரியா. இந்த பார்டர் ஏரியா அப்படின்னு சொல்லும்போது உக்ரைனுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நிறைய பேர் இந்த பெல்கிரோட் பகுதியில் இருக்காங்க. உக்ரைனுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் இந்த யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கே, இந்த யுத்தத்தை நிப்பாட்டவே முடியாதா அப்படின்னு சொல்லி இந்த யுத்தத்தினுடைய ஃபேட்டிக்கு வந்த நபர்களும் அதில் இருக்காங்க.
ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக, ரஷ்யாவினுடைய ட்ரூப்ஸுக்கு எதிராக அங்கே சில வேலைகளும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியானது. அதனால தான் பெல்கிராட் பகுதியில் அடிக்கடி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும். ரஷ்யாவினுடைய ட்ரூப்ஸ் உள்ள போனாலே பெல்கிராட் பகுதியில் இருக்கக்கூடிய உளவாளிகள், உக்ரைனுடைய உளவாளிகள் ஈஸியாக அவங்களுடைய அந்த இன்ஃபர்மேஷனை உக்ரைனுக்கு பாஸ் பண்ணிடுவாங்க. உக்ரைன் பெல்கிராட் பகுதியில் தாக்குதலை நடத்துவாங்க. ஸோ இந்த பெல்கிராட் பகுதியில் உக்ரைனுடைய கை ஓங்க ஓங்க ரஷ்யாவும் திரும்ப அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஒரே நேரத்தில் இப்போ பெல்கிராட் பகுதி எல்லாத்தையுமே ரஷ்யா என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. உள்ளே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள், அங்கே இருக்கக்கூடிய வேற்று இராணுவத்தை சார்ந்தவர்கள், யாரெல்லாம் இன்டெலிஜென்ஸ் உளவாளிகளாக இருக்கிறார்கள் அவர்கள், இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கான தண்டனை அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்படிப்பட்ட பெல்கிராட் பகுதியில் மீண்டும் தங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கு உக்ரைன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு நாளில் மட்டுமே 70 ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது பெல்கிராட் பகுதிக்கு எதிராக வீசப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்த ட்ரோன் வார்ஃபேர் அப்படிங்கிறதுலேருந்து நாமெல்லாம் தப்பிச்சிட முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2026 2040 வரை இந்த ட்ரோன் வார்ஃபேருக்கான எக்ஸ்ட்ரீம் இயர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2040 ட்ரோன் வார்ஃபேருக்கான ஒரு பீக் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மிக்கி 2026 2040 வரை அப்போ நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதுலாம் ட்ரோனே கிடையாதான்னு கேட்டால், இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் ட்ரோன் அப்படிங்கிற கண்டுபிடிப்பினுடைய சின்ன சின்ன விஷயங்கள் தான். இன்னும் இதுக்கான கம்ப்ளீட் டெவலப்மெண்ட். இப்போ கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச உடனே நம்ம லேப்டாப்பில் போய் உட்காந்துட்டோமான்னு கேட்டால் இல்லை. கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்ச போது கம்ப்யூட்டரை வைக்கிறதுக்கு மட்டுமே 2 இந்த மாதிரி ரூம்ஸ், பெரிய ரூம் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அதன் பிறகு இப்போது கையடக்க கம்ப்யூட்டர்ஸ், வாட்சில் கம்ப்யூட்டர்ஸ், இது எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டோம். ஸோ அந்த அளவுக்கு தான் ட்ரோன் அப்படிங்கிறத பற்றியான டெவலப்மெண்ட் இப்போது நடந்துட்டுருக்கு. எப்படி கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் பெருசாக இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ ட்ரோன் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. அதாவது அந்த கண்டுபிடிப்பு இன்னும் சுருங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப அதிநவீனமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ட்ரோன் வார்ஃபேர் அப்படிங்கிறத பற்றி அதிகமாக எல்லா நாடுகளும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக இராணுவம் சம்பந்தப்பட்ட செய்திகளை வாசிக்கக்கூடிய மாணவர்கள், இவங்க எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரோன் அப்படிங்கிறத பற்றியான டெடிகேட்டட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ட்ரோனை வச்சு தான் பெல்கிராட் பகுதியில் 70 ட்ரோன் அட்டாக்கை நடத்தினாங்க இன்னைக்கு உக்ரைன். அது மட்டும் இல்லாமல் 1 மணிலேருந்து 8 மணி வரை கிட்டத்தட்ட 7 மணி நேரத்தில் உக்ரைன் பயன்படுத்திய ட்ரோனினுடைய எண்ணிக்கை 132 அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 132 ட்ரோனையும் நாங்கள் அழிச்சிட்டோம். எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ட்ரோன், ஆன்டி ட்ரோன் சிஸ்டம், இது எல்லாத்தையும் வச்சு நாங்கள் இதை அழிச்சிட்டோம். ஆனாலுமே உக்ரைன் தொடர்ச்சி அவங்களுடைய தாக்குதலை செஞ்சுட்டு இருக்காங்க. எனவே உக்ரைன் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த 20 பாயிண்ட்ஸ் அடங்கிய இந்த பீஸ் பிளான் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு பீஸ் பிளான் உருவாக்குனாங்களே விக்கின்னு கேட்டால், அந்த பீஸ் பிளான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிருக்கும். பட் இதற்கு யார் சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றால் உக்ரைன் சம்மதம் தெரிவிக்கவில்லை. அப்போ உக்ரைனா சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு பீஸ் பிளானை ரெடி பண்ணி தரோம், அதில் வந்து 20-24 பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அது ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும், அதுக்கு நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்கன்னா இந்த யுத்தத்தை நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த பீஸ் பிளானை ரெடி பண்ணு அப்படின்னு சொன்னே பீஸ் பிளானை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பீஸ் பிளானில் என்ன எழுதியிருக்குன்னா, 2040 வரை உக்ரைனும் அமெரிக்காவும் சேர்ந்து இவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய காய் நகரத்தில் செய்வாங்க. அதே மாதிரி அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளுடைய சகாக்கள் கொஞ்சம் பேர் என்ன செய்யணும், இந்த பீஸ் அப்படிங்கிறது ரெடி ஆகிட்டு தான் இருக்கா, இந்த பீஸ் நடைமுறையில் தான் இருக்கா, பீஸுக்கு எதிராக ரஷ்யா ஏதாவது தாக்குதலை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மானிட்டரிங் குரூப்புக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டு நடப்புக்கு எட்டாத சில விஷயங்களை வைத்து கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் செய்தால் நானும் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி 2 நாடுகளும் மாற்றி மாற்றி ஒரு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது தான் திடீர்னு பார்த்தா ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் வடகொரியாவினுடைய கிம் ஜாங் அவர்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறார். ஆமாச்சா, ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிறது தான். என்ன ப்ரோ, மறுபடியும் நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ் விஷயம்லாம் நீங்கள் கிம் அவர்களுக்கு அனுப்பியிருக்கீங்களேன்னு கேட்டால், உண்மையிலேயே வடகொரியா எங்களுடைய நண்பன். நட்புக்கான அனைத்து இலக்கணத்தையும் பூர்த்தி பண்ணவே வடகொரியா தான். வடகொரியா கூட நாங்கள் நிற்பதை ரொம்ப பெருமையாக கருதுகிறோம். எங்கள் கூட வடகொரியா நிற்பதும் அவங்களுக்கு ரொம்ப பெருமை தான். எனவே வடகொரியாவுக்கு நாங்கள் இந்த மாதிரியான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இப்போது ரஷ்யாவின் பக்கம் இருந்து வடகொரியாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. பாஸ்ட் 1 year was of special significance in relations between Moscow and North Korea. ஸோ இந்த நார்த் கொரியாவில் கிம் அவர்கள் அவங்களுடைய இராணுவத்தை ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுக்காக கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. இந்த வருடம் 2026 அது கண்டினியூ ஆக போகுது. அதற்கு எந்த விதமான தடையும் இருக்க போகிறது கிடையாதுங்கிறத வடகொரியா உறுதி கொடுத்துருக்காங்களாம். வடகொரியாவினுடைய இந்த ஒரு உதவி கண்டிப்பாக எல்லோருக்கும், அதுவும் ரஷ்யாவை நேசிக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பாடமாக இருக்கும். வடகொரியா வந்து ரஷ்யாவுக்கு அவ்வளோ உதவிகள் செஞ்சுருக்காங்க, நாமும் ரஷ்யாவுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி படைகளில், ரஷ்யாவினுடைய படையில் வேறு நாட்டை சார்ந்தவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்ல
சொல்லப்படுது. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் தனியா நின்னா ஜெயிக்க முடியாதுங்கிறது உக்ரைனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உக்ரைன் மேற்குலக நாடுகளுடைய சப்போர்ட்டுடன் ரஷ்யாவை எதிர்த்து வருகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு பலரும் வைத்து வருகிறார்கள். உக்ரைன் கேன் வின் வித்தவுட் எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க வந்து பிலீவ் பண்ண மாட்டேங்காங்க. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் கிடைக்காத வரைக்கும் அவங்களால ரஷ்யாவை ஜெயிக்கவே முடியாது. அப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய ஃபோர்ஸ்னால் என்ன? பணம், மிகப்பெரிய அளவில் வல்லரசு அப்படிங்கிறது கனவு. இது எல்லாம் சேர்ந்து தான் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஜெயிப்பதற்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வேணும். ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் எங்களால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத ரஷ்யா சொல்லி காண்பித்து விட்டார்கள். ஸோ ரஷ்யாவினுடைய அடுத்த நிலைப்பாடு அப்படிங்கிறது இப்போ நடக்கக்கூடிய 20 பாயிண்ட்ஸ் அடக்கிய ஒரு பீஸ் பிளான். அமெரிக்காவும் உக்ரைனும் சேர்ந்து செய்ய போகிறாங்க. அந்த பீஸ் பிளானை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறாங்க, உண்மையிலேயே இந்த பீஸ் பிளான் எக்ஸிக்யூட் ஆகுமா, அப்படி எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் அமெரிக்கா, உக்ரைன் இவங்க டிசைட் பண்ணி பார்க்க போகிறாங்க. பீஸ் பிளான் உண்மையாகவே பீஸாக இருக்குமா இல்லை பீஸாக போகுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் முதலே சொன்ன மாதிரி டாடா ஏஐ லைஃபினுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான கடைசி தேதி டிசம்பர் 31 இன்னும் 4 தினங்கள் மட்டும்தான் இருக்குது. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க், அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லோரும் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.